தாய் வீடு ஏப்ரல் 2025. தான் இயங்கிய அனைத்து தளங்களிலும் தீவிரமுடனும் அர்ப்பணிப்புடனும் இயங்கிய வைகறை ரவியுடனான நினைவு பகிர்வு. உயரப் பறந்த தனிப்பறவை. எழுதி வாசிப்பவர் தர்ஷன். அந்த அந்திப்பொழுதில் வந்த தொலைபேசி அழைப்பினூடாகத்தான் அந்த துயரச் செய்தியும் வந்து சேர்ந்தது. ரவி இறந்து விட்டார் என்று நண்பர் மீரா பாரதி என்னிடமும் நண்பர்களிடம் அந்த அழைப்பில் கூறிய போது மனம் உறைந்து மீண்டது. முழு நிலவின் பின்னணியில் தனிப்பறவை ஒன்று பறக்கும் காட்சி நினைவிலிருந்து மேலெழுந்து வந்தது. இந்த காட்சியை கொண்ட படத்தை இந்த வருடத்தின் முதல் நாளில் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்க தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் ரவி பகிர்ந்திருந்தார். அத்துடன் மாயா ஏஞ்சலோவின் "But still like air I'll rise", ஆனால் இன்னும் காற்றைப் போல நான் எழுவேன் என்ற வரிகளையும் பகிர்ந்திருந்தார். ஏன் இந்த முழு நிலவின் பின்னணியில் தனிப்பறவை பறக்கும் காட்சியை எங்களுடன் பகிர்ந்தார் என்று யோசித்திருக்கிறேன். தனது தனியான பயணத்தையும் அதனை தொடர்ச்சியாக மேற்கொள்வதற்கு தனக்கிருக்கும் மன உறுதிப்பாட்டையும் எங்களுக்கு உணர்த்த விரும்பினாரோ என்று யோசிக்க தோன்றியது. ரவியில் எப்போதும் தீவிரத்தன்மை ஒன்று இருப்பதை உணர்ந்திருக்கிறேன். அது அவரது ஈழ விடுதலை கால இயக்க பின்னணியிலிருந்து வந்தது என்றுதான் நினைக்கிறேன். புலிகள் அதிகாரத்தின் உச்சத்தில் இருக்கும் போது அவர்களை விமர்சன ரீதியாக அணுகிய வைகறை பத்திரிகையை வெளியிடும் முயற்சியில் அவரது தீவிரத்தன்மையை உணர்ந்திருக்கிறேன். சுற்றுச்சூழல் சம்பந்தமாக அவர் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் அவரது தீவிரத்தன்மையை உணர்ந்திருக்கிறேன். ஏன், நண்பர்களுடன் கோடை காலத்தில் நாங்கள் செல்லும் கேம்பிங்கில் கூட அவரது தீவிரத்தன்மையை அவதானித்திருக்கிறேன். தன்னிடம் கேட்கப்படும் ஒரு பொருளை தருவதற்காகவே கேம்பிங் வந்து குறுகிய காலத்தில் திரும்பிச் சென்றிருக்கிறார். இதனால் பச்சை மிளகாய் தருவதற்கு கேம்பிங் வந்துட்டு போகுது ரவி என்பது போன்ற நண்பர்களின் பகடிகளுக்கும் ஆளாகி இருக்கிறார். ஆனால் தீவிரத்தன்மையில் இயங்கும் பலரைப் போல் ரவியும் அவரது தீவிரமான செயற்பாடுகளுக்கு நிறைய விலையை கொடுத்திருக்கிறார். அவர் தனிமையை உணர்ந்ததற்கு அவரது தீவிரத்தன்மையும் ஒரு காரணம் என்று நினைக்கிறேன். அவரது அகாலமான மறைவுக்கும் இந்த தீவிரத்தின் தீயும் நிச்சயம் ஒரு காரணமாக அமைந்திருக்கும் என்றுதான் நம்புகிறேன். ரவியை பற்றி 90களிலேதான் நான் முதலில் கேள்விப்பட்டேன். நான் ஓட்ஃபா நகரில் கல்வி கற்றுக் கொண்டிருந்தேன். போர் என்ற வடிவத்தில் ஈழப் போராட்டம் தீவிரமாக நடைபெற்று கொண்டிருந்த காலம். கால்டன் பல்கலைக்கழகத்தில் ஏறத்தாழ ஒரு 300 தமிழ் மாணவர்கள் கல்வி கற்றுக் கொண்டிருந்தார்கள். எனக்கு தெரிய அனைவருமே விடுதலை புலிகளை ஆதரிப்பவர்கள். விதிவிலக்குகள் ஒரு சிலர்தான். அவர்களும் தமது கருத்துக்களை வெளிப்படையாக சொல்ல தயங்குபவர்கள். ஊடக சுதந்திரம், மனித உரிமைகள் போன்றவற்றுக்கு எதிராக புலிகள் விடுத்த அச்சுறுத்தல்கள், மாற்று கருத்தாளர்கள் மீது புலிகள் நிகழ்த்திய வன்முறைகள் சம்பந்தமாக எவரும் பொதுவெளியில் கதைக்க முன்வருவதில்லை. இந்த சூழலில் கால்டன் பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்ற ரவி புலிகளின் இந்த செயற்பாடுகள் தொடர்பாக பல்கலைக்கழகத்தில் இயங்கும் மனித உரிமை அமைப்புகளுடன் உரையாட முற்பட்டிருக்கிறார். ரவியின் இந்த செயற்பாடு காரணமாக அவர் ஈழப் போராட்டத்திற்கு எதிரானவராக, துரோகியாக விடுதலை புலிகளின் ஆதரவாளர்களால் அடையாளப்படுத்தப்பட்டார். ஈழ விடுதலை போராட்டங்களில் பங்களித்தவர் பலரையும்
போரிலிருந்து தப்புவதற்காக பாதுகாப்பு தேடி வெளிநாடு வந்த புலிகளின் தீவிர ஆதரவாளர்கள் இவ்வாறு அடையாளப்படுத்துவது ஒன்றும் புதிதில்லை என்பதை அப்போதே நான் அறிவேன். இந்த அடையாளங்களுக்கு ஊடாகவே ரவியை நான் முதலில் அறிந்தபடியாலோ என்னவோ தெரியவில்லை, ரவியை தெரிந்து கொள்ளும் ஆர்வம் கொண்டிருந்ததாக ஞாபகம். ஆனால் ரவியுடன் எனக்கு அப்போது பழக வாய்ப்பு கிடைக்கவில்லை. ரவியுடனான எனது தொடர்பு எனது நண்பர்கள் பலரைப் போல வைகரை பத்திரிகை ஊடாகவே ஆரம்பித்தது. ஓவியரான நண்பர் கருணா அந்த காலத்தில் வைகரையின் வடிவமைப்பை மாற்றியமைக்க உதவி கொண்டிருந்தார். அவர் என்னையும் நண்பர் சக்கரவர்த்தியையும் வாராவாரம் வெளிவரும் பத்திரிகைக்கு பத்திகள் எழுதி தருமாறு அழைத்திருந்தார். வைகரைக்கு பத்தி எழுதுவதின் ஊடாகவே ரவியுடன் எனக்கு பழக்கம் ஏற்பட்டது. அப்போது டொரண்டோவில் வெளிவந்த தமிழ் பத்திரிகைகள் பெரும்பாலானவை விடுதலை புலிகளை ஆதரித்தவை அல்லது அவர்களை பற்றிய அபிப்பிராயங்களை வெளியிடாமல் இருந்தவை. புலிகள் மீது சிறிய விமர்சனத்தை வெளியிடவும் தயக்கம் காட்டியவை. விமர்சனம் எதனையும் வெளியிட்டால் பொருளாதார ரீதியாக பாதிப்புகளை சந்திக்க வேண்டி வரும் என்பதிலிருந்து அச்சுறுத்தல்களுக்கும் வன்முறைகளுக்கும் முகம் கொடுக்க நேரிடும் போன்ற அச்சமும் அவற்றிற்கான காரணங்களாக அமைந்திருந்தன. இந்த சூழலில்தான் விடுதலை புலிகளின் போராட்ட வழிமுறைகளை விமர்சன ரீதியாக அணுகிய வைகரை பத்திரிகையை வாராவாரம் கொண்டு வருவதற்கு ரவி தனது கடுமையான உழைப்பை வழங்கியிருந்தார். அந்த பத்திரிகை சமூகத்தின் பல்வேறு குரல்களை கொண்ட ஒரு பத்திரிகையாக வர வேண்டும் என்பதில் கவனத்தை செலுத்தியிருந்தார். அவரது அரசியல் நிலைப்பாட்டை, அவர் சார்ந்த ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியை விமர்சித்த ஆக்கங்களையும் அவர் பிரசுரித்திருக்கிறார். விடுதலை புலிகள் ஆதரவு நிலைப்பாட்டை கொண்டு வருவது பேட்டிகள் வைகரையில் வந்திருக்கின்றன. அந்த வகையில் வைகரை கனேடிய தமிழ் சூழலில் ஜனநாயக வழியை தொடர்ச்சியாக பேணுவதற்கு தனது பங்கை ஆற்றியிருக்கிறது. இதற்கு மூல காரணமாய் இருந்தவை ரவியின் துணிவும் அர்ப்பணிப்பும் கடுமையான உழைப்புமே ஆகும். வைகரை பத்திரிகை அந்திமத்தை எட்டிய பின்பு ரவியின் ஆர்வம் சுற்றுச்சூழலை நோக்கியும் புகைப்பட கலை நோக்கியும் நகர்ந்திருந்தது. எதை கையில் எடுத்தாலும் தீவிரத்துடனே பறக்கும் தனிப்பறவை இந்த வெளிகளிலும் உச்சங்களை தொட முனைந்தது. சுற்றுச்சூழல் துறையில் அவர் தனது 2வது மேற்படிப்பை மேற்கொண்டிருந்தார். அத்துறையினூடாக சமூகத்திற்கும் இயற்கைக்கும் பயனளிக்கும் பொது வேலைகளில் ஈடுபட்டிருந்தார். இயற்கையின் சமநிலையை பேணுவதற்கான அந்நிய கலைகளை அகற்றுதல் போன்ற நடவடிக்கைகளை ரவி ஒருங்கிணைத்திருந்தார். அவரது தீவிரம் அவரை சில பொழுதுகளில் தனித்தே விட்டிருந்தாலும் இவ்வாறான வேலைகளுக்கு அவர் பல்வேறு கருத்து நிலைகளை கொண்டவர்களை அழைப்பதற்கும் ஒருங்கிணைப்பதற்குமான பண்பும் பக்குவமும் அவரிடம் இருந்தன. சுற்றுச்சூழல் சார்ந்த படிப்பிலும் நடவடிக்கைகளிலும் அவர் ஈடுபட்டிருந்த போது கோஸ்டரிக்கா போன்ற இடங்களில் அவருக்கு அந்த நாட்டு பூர்வீக மக்களுடன் பழக வாய்ப்பும் அவர்களது சிந்தனைகளுக்கான அறிமுகமும் கிடைத்திருக்கின்றது. காலனித்துவ நீக்கம் சம்பந்தமாக அவர்கள் எங்களுடன் ஒப்பிடும்போது பெரும் பாய்ச்சலை நிகழ்த்தி இருப்பதாக கூறியிருந்தார். அவர் கற்றுக்கொண்ட விடயங்களை ஈழத்து சூழலில் பிரயோகப்படுத்தும் ஆர்வத்தை கொண்டிருந்தார். இவ்வாறான ஆர்வமும் ஈடுபாடுகளும் தான் தனிப்பறவை தொடர்ந்து பறக்க உந்து சக்திகளாக அமைந்தன. நண்பர்களுடன் செல்லும் கோடைகால கேம்பிங்கை ரவி ஒரு தடவையேனும் தவறவிட்டதாக எனக்கு ஞாபகம் இல்லை. ஒரு நாளைக்கேனும் மிகுந்த ஆர்வத்துடன் கலந்து கொள்ளுவார். கேலியும் கிண்டலும் உரையாடலுமாக நீளும் பொழுதுகளில் பங்கெடுத்துக் கொள்வார். பிற்காலங்களில் கேமராவும் கையுமாக திரிவார். மறைந்த ஓவியர் கருணாவின் ஆவிதான் ரவிக்குள் புகுந்து விட்டதாக நண்பர்களிடம் கூறி சிரித்திருக்கிறேன்.
சுற்றியிருக்கும் இயற்கையையும் நண்பர்களான எங்களையும் அவர் எடுத்த புகைப்படங்கள் அந்த கால கேம்பிங் கதைகளை சொல்வன. கடந்த ஆண்டு கோடைகால கேம்பிங்கில் தான் நான் இறுதியாக ரவியை நேரே சந்தித்து உரையாடியது. வழமை போல அரசியல், வரலாறு, இலக்கியமெனச் சென்றன எமது கதைகள். ஈழத்து அரசியல் அரங்கில் அவர் சார்ந்திருந்த கட்சியின் முன்னெடுப்புகள் பற்றி கூறிக்கொண்டிருந்தார். அவர் கூறிக்கொண்டிருந்த முயற்சிகளில் எனக்கு உடன்பாடு இருக்கவில்லை. ஆனால் நான் சிரித்துக்கொண்டே கேட்டுக்கொண்டிருந்தேன். ரவி என்றும் மாறாத தீவிரத்துடன் இறுதி வரை அந்த முயற்சிகளில் ஈடுபட்டிருந்தார் என்பதை நான் அறிவேன். உயிரிழந்த ரவியை பார்க்கச் சென்ற இருள் கவிழ்ந்த பொழுதில் ஆகாயத்தை பார்த்தேன். தேய்ந்த நிலவின் அருகில் தனித்து பறந்த பறவை நட்சத்திரமாக ஒளிர்ந்து கொண்டிருந்தது. நிலவையும் தனிப்பறவையையும் நட்சத்திரத்தையும் காணும் போதெல்லாம் இனி ரவியின் நினைவுகள் மலர்ந்து கொண்டே இருக்கும். நன்றி.